உங்கள் குறையை தீர்க்கிறதுக்காக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸை தேடி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போக தேவையில்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸே உங்கள் பக்கத்தில் வரப்போகுது. உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை உங்கள் பகுதியிலே சரி செஞ்சுக்க ஒரு சிறப்பான திட்டத்தை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தோட பேரு தான் உங்களுடன் ஸ்டாலின். 1000 ரூபாய் பணம் வரல. போன வாட்டி போட்டதே ஃபர்ஸ்ட் வரல, 2வது வாட்டி போட்டோம், 3வது வாட்டி, 4வது வாட்டி. இப்போ வருமா என்னன்னு தெரியாது. அதுக்கு அதான் 3 வாட்டி ஏற்றி போட்டு 3 வாட்டியே வரல. இது 4வது தான், எப்படி தெரியல. அது ஃபர்ஸ்ட் கொடுத்தாருல அவர் ஸ்டாலின், அப்போ கொடுத்தேன். 2வது வாட்டி இப்போ போன வாட்டி போட்டாங்க, அதையும் கொடுத்தா வரல. நம்ம வீடு மேடு பேர் பக்கத்துல தான். சொந்த வீடு இருக்கவங்களாம் வந்துடுது, வாடகை வீட்டுல இருக்கவங்க வர மாட்டேங்குது. அது என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. 4 வீடு வச்சுக்கிறாங்க, பருப்பு கூட இருக்கு, எல்லாருக்கும் வருது. ஆனா நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம், எங்களுக்கு தரல. 1000 ரூபாய் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. வரோம் இந்த இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கீம்ல வரும், அடுத்த கீம் மட்டும் அடுத்த கீம்ல வரும். இதே சொல்லிதான். அவ்வளவுதான், இதோட அவ்வளவுதான். போனாட்டி இடத்துக்கு எழுதி போட்டோம், அதுவும் அப்படிதான். வரோம் தான், இன்னும் வரல. நாங்க ஒரு 8 தடவை மனு கொடுத்துட்டோம். ஆனா இன்னும் வரைக்கும் எங்களுக்கு பட்டாவே கொடுக்கல. என்ன ஆப்ஷனே தெரிய மாட்டேங்குது. கேட்டா வரும் இருங்க, வரும் ஏன் சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். பிரயோஜனமா இருக்க மாதிரிதான் இருக்குது. ஆனா ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது, ஒண்ணுமே இல்ல. அந்த மகளிர் தொகை கொடுக்குறேன்னாங்க, ஆனா இது வரைக்கும் ஒண்ணு வந்ததே கிடையாது எனக்கு. இப்ப மறுபடியும் மனு கொடுத்துருக்கேன், அதுக்கும் தனி கொடுத்துருக்கேன், இதுக்கும் கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு வாட்டியும் வந்தது இல்ல எனக்கு, வரல. அது 4 வாட்டி கொடுத்துருக்கேன், அதுவும் வரல, இதுவும் வரல. இது 8 வாட்டி கொடுத்துருக்கேன். ஆமா, வரல.